நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 30. பிரகதாரண்யத்தை நோக்கி சென்ற பாதை மரப்பட்டைகளும் கற்பாலங்களும் பதிக்கப்பட்ட வண்டித்தடமாக இருந்தது. ஒரு வேதக்காட்டுக்கு வண்டித்தடம் இருப்பதை இப்போதுதான் காண்கிறேன் என்று தருமன் சொன்னார். ஆம், இக்காடு மட்டுமே அவ்வாறு அரசர்களால் முற்றிலும் பேணப்படுகிறது என்றான் அவர்களை அழைத்து சென்ற வைரோசனன் என்னும் மாணவன். அவர்கள் அவனை அப்பாதையில் அமைந்த முதல் அன்னச்சாவடியில் கண்டனர். தாழ்ந்த மரக்கூரை கொண்ட மைய குடிலை சுற்றி வழிபோக்கர் ஓய்வெடுப்பதற்கான கொட்டகையும் கொண்ட அச்சாவடியை கீர்த்திமான் என்ற அந்தணனும் துணைவியும் நடத்தி கொண்டிருந்தனர். அதற்கு மிதிலையின் அரசர் ஜனகர் முன்பு எப்போதோ அளித்த அறக்குடை சிற்றூர்களிலிருந்து தேவையான பொருட்கள் 7 நாட்களுக்கு ஒருமுறை வந்து கொண்டிருந்தன. கீர்த்திமானின் குடும்பம் தலைமுறைகளாக அந்த சாவடியை நடத்தி கொண்டிருந்தது. இளஞ்சாரல் மழையில் நனைந்தபடி பாண்டவர்கள் அங்கே வந்தபோது முன்னரே 7 ஒற்றை காளை வண்டிகள் அவிழ்க்கப்பட்டு நுகம் தாழ்த்தி நின்றிருந்தன. காளைகளும் பொதி சுமக்கும் 12 அத்திரிகளும் அருகே கொட்டகைக்குள் புல் மென்று கொண்டு நின்றன. அவற்றை பூச்சிகள் கடிக்காமல் இருக்க வேப்பிலை சருகிட்ட புகையெழும் கலங்கள் அங்கிருந்தன. கூரை மேல் வெண் புகை படர்ந்திருந்தது. அவற்றின் கழுத்துமணி ஓசையைத்தான் தருமன் தொலைவிலேயே கேட்டார். அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த ஒற்றை காளை வண்டி அங்கே சென்று நின்றது. அதை ஓட்டி வந்தவன் காளையின் கழுத்து கயிற்றை பிடித்து நிறுத்தி சகடங்களுக்கு கீழே கட்டையை வைத்தான். அதன் தேன்மெழுகு பூசப்பட்ட பாய்கூரை வளைவின் மேல் ஈரம் பளபளத்தது. பீமன் சாவடியின் முற்றத்தை அடைந்ததும், விருந்தினர் நாங்கள், உணவும் நீரும் விழைகிறோம் என்று உரக்க கூவினான். உள்ளிருந்து சிரித்தபடி இறங்கி வந்த இளைஞன் வருக வருக என்று அவர்களை கொட்டகைக்குள் அழைத்து சென்றான். நீராடி உணவு உண்ணும் அளவுக்கு சிறிய பசி அல்ல என பேரொருவரின் முகம் சொல்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உணவு உண்ணலாம் என்றான். நான் எங்குள்ள உணவால் நிறைபவன் அல்ல என்றான் பீமன். இளைய பாண்டவரின் உணவு குறித்து அறியாதோர் எவர் என்றான் இளைஞன். அவர்கள் கூர்ந்து நோக்க, ஐவரும் சென்றால் யாரென அறியாத எவரும் பாரத வருஷத்தில் இருக்க முடியாது என சிரித்தான். என் பெயர் வைரோசனன். நான் பிரகதாரண்யம் செல்லும் மாணவன். நீங்களும் அங்குதான் என நினைக்கிறேன் என்றான். பீமன் ஆம் என்றான். அங்கே பல்லாயிரம் மாணவர்கள் பயில்கிறார்கள். அக்காடு முழுக்க கல்வி நிலைகள்தான். அவர்களுக்குரிய உணவும் பிறவும் நாளும் சென்று கொண்டிருக்கின்றன. அங்குள்ள எதையும் உண்ண முடியாதென்று அறிந்திருப்பீர்கள் என்றான். ஆம், அது கந்தக காடு என்றனர் என்றான் பீமன். அங்கு நீங்கள் உண்ண பெரிய விலங்குகள் ஏதுமில்லை என்றான் வைரோசனன். நன்று, சிறிய விலங்குகள் பல சேர்ந்தால் பெரிய விலங்களவே ஆகும் என்றான் பீமன். வைரோசனன் பேசிக்கொண்டே இருந்தான். அவர்கள் உணவுண்ட பின் கொட்டகைக்கு ஓய்வெடுக்க வந்தனர். திரௌபதி கீர்த்திமானின் துணைவியும் மகளும் தங்கியிருந்த உள்ளறைக்கு சென்று விட்டாள். வைரோசனன் சொன்னான். இங்கு மட்டுமே வேதங்களை முழுமையாக கற்றறிய முடியும் என்கிறார்கள். பிற வேத நிலைகள் எதிலும் கற்பிக்கப்படாத வேத பாடல்களும் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. ஆகவே பிரகதாரண்யத்தில் சிறிது நாள் கற்றால் மட்டுமே வேத பேரவைகளில் மதிப்பு என்றாகிவிட்டிருக்கிறது. யாக்ஞவல்கியரை முதல் ஆசிரியராக கொண்ட கந்தக காடு நோக்கி மாணவர்கள் செல்லத் தொடங்கி பல 100 ஆண்டுகள் ஆகின்றன என்றான் வைரோசனன். 13வது யாக்ஞவல்கியர் அங்கே ஆசிரியராக இன்று அமர்ந்திருக்கிறார். வேதம் வளர்ந்த காடுகளில் அதுவே பெரியது என்பதனால் அது பிரகதாரண்யகம் என அழைக்கப்பட்டது. வேதம் ஓம்பும் அரசர்களின் கொடை செல்வத்தை ஏந்திய அத்திரிகள் நாளும் நடந்து காட்டுக்குள் உருவான அழியா தடம் போன்றதே அக்கல்வி நிலையின் மாணவர் நாவிலும் வேத சொல் பதிந்திருப்பது என்றனர் சூதர். அதை ஒரு காடென்று சொல்வதே பிழை என்று தருமன் எண்ணினார். செல்லும் வழியெங்கும் மாணவர்களுக்கு மலைப்பொருட்களையும் பிறவற்றையும் விற்கும் சிறு வணிகர் வந்து குடில் அமைத்திருந்தனர். காட்டுக்குள் ஏவலர்களின் குடில்கள் நிறைவகுத்து தெருக்களை போன்றே அமைந்திருந்தன. அங்கிருந்து ஓயாத பேச்சொலியும் விலங்குகளின் ஒளியும் எழுந்து கொண்டிருந்தன. அச்சாலையில் நடக்கையில் எதிரே வந்த மாணவர்கள் அனைவரும் மரவுரியின் நிறத்திலேயே அமைந்த பருத்தி ஆடைகளை அணிந்திருப்பதை தருமன் கண்டார். அதை நோக்கிய வைரோசனன், இங்கு ஆசிரியர்கள் பட்டும் அணிவதுண்டு. இன்னுணவு உண்பதும் சிறந்த குடில்களில் வாழ்வதும் மாணவர்களின் வழக்கம் என்றான்.
இது துறவியரின் அமைப்பு அல்ல அரசே. இவ்வுலகில் இனியதனைத்தையும் ஏதுவதே வேதத்தின் பயன்களில் முதலாவது என்று கற்பிப்பவை இவர்களின் நூல்கள். பீமன்: இக்குருநிலை இத்தனை புகழ்மிக்கதாக இருப்பது இதனால் தான் போலும் என்றான். புன்னகையுடன் அவனை நோக்கிய பின் வைரோசனன்: முதற்குரு யாக்ஞவல்கியர் இளங்கன்றின் இறைச்சியை விரும்பி உண்பவர் என்கின்றன பிராமணங்கள். நெய்யுடன் சேர்த்து அவித்த ஊன் சோறு அவருக்கு உகந்த உணவாக இருந்தது என்கிறார்கள். சதபதத்தில் நடந்த சொல் சூழ்கை ஒன்றில் பசுவையும் காளையையும் உண்ணலாகாது என்று சொல்லப்பட்ட போது அவர் எழுந்து, அவை இளமையானவை என்றால் நாவுக்கு மென்மையானவை, ஆகவே நான் உண்பேன் என்று சொன்னதாக பிராமணம் கூறுகிறது என்றான். அவரை நான் மிக விரும்புவேன் என நினைக்கிறேன் என்றான் பீமன். வைரோசனன் உரக்க நகைத்து, இக்குறுநிலைக்குரிய ஆணிரைகள் அங்கே கோபதத்தில் உள்ளன. இப்போது 1.5 லட்சம் பசுக்களும் காளைகளும் உள்ளன என்கிறார்கள். முதல் யாக்ஞவல்கியர் கன்று பெருக்கதில் பேரார்வம் கொண்டிருந்தார். அவரிடம் 10,000 பசுக்கள் இருந்தன என்கின்றன பிராமணங்கள் என்றான். மாணவர்கள் எளிதில் வேதத்தை அறிய கன்று பெருக்கதிலே வழி என்றுதான் சில நாட்கள் முன்பு மூத்தவர் சொன்னார் என்றான் பீமன். அக்கன்றை உண்ணும்போது அதே மெய்மை கூடுவதை நானும் உணர்ந்திருக்கிறேன். சினத்துடன் திரும்பி நோக்கிய பின் தருமன் தன்னை அடக்கி கொண்டார். மூங்கில் கூட்டங்களை நட்டு உருவாக்கிய பெரிய கோட்டை போன்ற வேலிக்கு நடுவே அமைந்த வாயிலை அவர்கள் சென்றடைந்தனர். அங்கிருந்த காவல் மாணவர்களிடம் வைரோசனன் வந்திருப்பவர் அஸ்தினபுரியின் அரசகுலத்தவரான தருமன் என்றதும் அவர்கள் இணைந்து மேடை விட்டு கீழிறங்கி வந்து வணங்கினர். தங்கள் வருகையால் பிரகதாரண்யம் நலம் பெறட்டும் அரசே என்றான் மூத்த மாணவன். நான் நலம் பெறவே வந்தேன் என்றார் தருமன். அவர்களை ஓர் இளமானவன் வழிகாட்டி விருந்தினர் குடில்களுக்கு அழைத்து சென்றான். அவனுடன் செல்கையில் பீமன் மெல்லிய குரலில் வைரோசனனிடம், நீர் அவர்களிடம் எங்களுடன் வந்தவராக அறிமுகம் செய்து கொண்டீரல்லவா? இல்லை, நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் அவ்வண்ணம் எண்ணிக்கொண்டால் அதை குலைத்து அவர்களை குழம்ப வைப்பது கடுமையானது என உணர்ந்து அமைதி காத்தேன். பீமன் நகைத்து, இக்காட்டில் நான் உம்மிடம் நெருக்கமாக ஆவேன் என எண்ணுகிறேன் என்றான். இங்கு இப்போது கன்றிறைச்சி உண்ணுகிறார்களா என்று அவன் காதில் கேட்டான் பீமன். வைரோசனன்: ஆம், முறைப்படி அது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில வகை வேள்விகளில் கன்றுகள் பலியிடப்படுகின்றன. அன்று மட்டும் கன்றுகளை உண்கிறார்கள் என்றான். பீமன்: ஆம், இத்தனை பசுக்களை வளர்த்துவிட்டு அவற்றை உண்ணவில்லை என்றால் எப்படி காட்டை காக்க முடியும் என்றான். ஏன், சிங்கங்களை வளர்க்கலாமே என்றான் வைரோசனன். பீமன் அவன் தோளில் ஓங்கி அறைந்து பெரும் குரலில் நகைத்தான். அவர்களுக்கு அளிக்கப்பட்ட குடில்கள் அரண்மனைக்கு நிகராக இருந்தன. பிரம்புகளை பின்னி செய்யப்பட்ட மஞ்சமும் பீடங்களும் இருந்தன. மேலே காற்றசைக்கும் தட்டி விசிறிகள் தொங்கின. தரையில் செந்நிறமான மர உரி விரிக்கப்பட்டிருந்தது. இவை இப்படி பேணப்படுகின்றன என்றால் ஏவலர் பலர் இங்கு இருக்க வேண்டும் என்றார் தருமன். ஆம், இங்கு 7,000 ஏவலர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றான் அவரை வழிகாட்டி அழைத்து வந்த மாணவன். அன்று மாலை குடில்களுக்கு நடுவே ஒன்றன் மேல் ஒன்றென 7 அடுக்குகளாக ஏறி கவிழ்ந்த மரப்பட்டை கூரையிட்ட வட்ட வடிவமான பெரும் வேள்வி சாலையில் நிகழ்ந்த அந்திக்கொடையில் முதன்மை விருந்தினராக அவர்கள் சென்றமர்ந்தனர். 1000 வைதிகர் கூடி அமர்ந்து 100 வேள்வி குளங்களில் அனலோம்பி அவியளித்து வேதம் முழங்கினர். அவர்களை சூழ்ந்து 5,000 வேதமானவர்கள் கூடி நின்று அவ்வேத பேரிசையில் இணைந்து கொண்டனர். அவர்களில் 400 பெண்களும் இருந்தனர். தருமன் திரும்பி நோக்க வைரோசனன், இங்கே மாணவிகளாகவும் ஆசிரியைகளாகவும் 1000க்கும் மேல் பெண்கள் இருக்கிறார்கள் என அறிந்துள்ளேன் அரசே என்றான். அத்தனை முகங்களும் இளமையும் ஒளியும் கொண்டிருந்தன. பயின்று கூர்த்தீட்டப்பட்ட குரல்கள் ஒன்றென இணைந்து ஒலித்த போது வேத சொற்கள் ஒவ்வொன்றும் ஒலி திரண்டன. ஆண் குரல்களின் அனைத்து இடைவெளிகளையும் பெண் குரல்கள் நிறைக்க பிற எங்கும் கேட்டிருக்காத முழுமையை அடைந்தது. அது மானுட குரல் என தோன்றவில்லை. 5 இணைந்து எழுப்பிய ஒலி அது என உளம் மயக்கு கொண்டார் தருமன். வேள்வி அனைத்து வகையிலும் முழுமை கொண்டிருந்தது. அவையென நெய்யும் சோமமும் சுறாவும் அன்னமும் நெருப்பளிக்கப்பட்டன. மலரும் விறகும் எரிய அங்கிருந்த காற்றே நறுமணம் என ஆகியது. நறுமணம் அவ்வேத சொற்கள் மேல் படர்ந்தது.
அக்காட்சி மண்ணுலகில் அல்ல விண்ணிலெங்கோ நிகழ்கிறதென்ற கனவை உருவாக்கியது. வேள்வி நிறைவுக்கு பின் அபிமிச்சம் பங்கிட்டு அனைவருக்கும் அளிக்கப்பட்டது. அதன் பின் வேள்வி முற்றத்திற்கு வந்த மாணவர்கள் சாமவேத பாடல்களை வெவ்வேறு இசை முறைமைகளில் இசைத்தனர். குழல்களும் யாழ்களும் முழவுகளும் மணிகளும் உடன் சேர்ந்து கொண்டன. இறுகிய உடல் கொண்ட இளைஞர்கள் வந்து உடற்கலைகளை காட்டினர். சிறுத்தை என பாய்ந்து காற்றில் சுழன்றனர். குரங்குகள் போல தாவி தொற்றினர். உடல்கள் அம்புகள் போல காற்றில் பாய்ந்தன. ஒருவர் மேல் ஒருவர் என ஏறி ஒரு மரம் என ஆயினர். கலைந்து யானை வடிவு கொண்டனர். பரவி முதலை என ஆயினர். நடனமும் போரும் ஒன்றேயான அக்கலை தருமனை விழிவியந்து அமரச் செய்தது. அருகிருந்த அர்ஜுனனிடம், போர்க்களை பயிற்றுவிக்கும் இடங்களில் கூட இத்தகைய தேர்ச்சியை கண்டதில்லை என்றான். அர்ஜுனன், போரென பயின்றால் இத்திறன் அமையாது மூத்தவரே என்றான். தருமன் திரும்பி நோக்க, பெரிதொன்றுக்கான கருவியாகும் போதே கலை முழுமை கொள்கிறது என்றான். அதன்பின் மகளே கைகளில் மலர்களுடன் நிறையமைந்து துணைவேத பாடல்களை என் குரலில் பாடினர். பாடலுக்கேற்ப மலர்களை சுழற்றியும் அசைத்தும் குலைத்தும் அப்பாடலை வண்ணங்களாக விழி அறிவது போல் எண்ணச் செய்தனர். நீரே மழையாக, பனியாக, துளியாக, நதியாக, சுனையாக, கிணறாக, அருவியாக, அலை கடலாக தெரிவது போல வேதம் முடிவிலா வடிவம் கொண்டது. சித்தம் அழிய வெளிகளுக்குள் ஆத்மன் முழுமையாக குடியேறியிருந்த தருணம். சங்கு முழங்க அவை முடிந்ததும் முதலாசிரியரும் யாக்ஞவல்கியருமான பிரபாகரர் எழுந்து அவையை வணங்கி தன் மாணவர்களுடன் விடை பெற்று சென்றார். ஒவ்வொருவராக அகன்றனர். மலர்ந்த முகத்துடன் வெளிவந்த தருமன், இளையோனே, இது காரும் நாம் பார்த்தவை அல்ல. இதுவே மெய்வேதத்தின் இடம். மானுடம் இங்கு சுவையாக, உணர்வுகளாக, அறிதல்களாக பெருகி கொண்டே செல்கிறது. அனைத்துமாகி நின்றிருக்கும் வேதமே மானுடருக்குரியது. அதை உணர்ந்தமையால்தான் வேதவியாசர் கிருஷ்ணசாகைகளும் வேதமே என வகுத்தார். வைரோசனன், இக்குருநிலையின் கொள்கை அதுவே என்றான். பிரம்மம் ஒன்றே, ஆனால் இவை அனைத்துமாகி ஆகி நிறைய வேண்டுமென அது எண்ணி இருக்கிறது. ஆகவேதான் வேதமும் ஓதும் நாவும் கேட்கும் காதும் உணரும் சித்தமுமாக அதுவே இங்கு விரவி இருக்கிறது. வேதம் பிரம்ம வடிவம், மானுடன் அறியும் அனைத்துமாக அதுவே ஆக வேண்டும். அனைத்து கலைகளும் வேதமே, அனைத்து அறிதல்களும் வேத பகுதிகளே என யாக்ஞவல்கியர் சொன்னார். அரசே, வேதம் வேதாங்கங்களுடனும் உபவேதங்களுடனும் இணைந்தே கற்கப்பட வேண்டும் என பிரகதாரண்ய மரபு வகுக்கிறது என்றான். நீர் இருந்த குறுநிலையை விட பிரகதாரண்யத்தை நன்கறிந்திருக்கிறீர் என்றான் பீமன். ஆம், சென்ற 3 ஆண்டுகளாக இக்குறுநிலையை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இங்கு நுழைவது கடினம் என்றார்கள். சௌனகம், கௌஷீதகம் முதலிய குருநிலைகளில் பயின்றவர்களை கடுமையான மாற்று பயிற்சிகளுக்கு பின்னரே இங்கு ஏற்கிறார்கள். துவைதவனத்தில் இருந்து எவரும் இங்கு வரவே முடியாது என்றான் வைரோசனன். நல்லூழாக நான் உங்களுடன் வந்தேன். பீமன், இங்கிருந்து செல்வதும் கடினம் என எண்ணுகிறேன். இங்குள்ள மடைப்பள்ளி நாகரன் என்னும் சூதரால் நடத்தப்படுகிறது. உணவை பிரம்மம் என அறிந்த படிவர் என்றே அவரை சொல்ல துணிவேன். இப்போது மடைப்பள்ளிக்குத்தான் செல்லப் போகிறேன் என்றான். வைரோசனன், இங்கு இலக்கணம், காவியம், வானியல், மருத்துவம், வில்லியல், இசையியல், பொருளியல் என அனைத்துமே வேதங்களுடன் இணைத்து கற்கப்படுகின்றன. காமநூலும் அடுமனை அறிவும் கூட உபவேதங்கள் என்றே கொள்ளப்படுகின்றன என்றான். பீமன், நன்று. அன்னமே பிரம்மம் என்று உணர்ந்தவன் பிற அனைத்தையும் பிரம்மம் என்று உணர்வதன் முதற்படியில் இருக்கிறான் என்ற பின் விலகி சென்றான். இதுவே முறையான வேத கல்வி என்று நான் எண்ணுகிறேன். நாம் இதுவரை சென்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் தங்களுக்கென வேத கல்வியை உருவாக்கி கொண்டிருந்தனர். இவர்கள் பாரத வருஷத்திற்குரிய வேத கல்வியை படைக்கின்றனர். இங்கிருந்து வேதம் எழுந்து பாரதத்தை தழுவி பறந்து வளரும் என்றார் தருமன். அர்த்தவேதம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம், ஆயுர்வேதம் ஆகியவை உபவேதங்கள். வியாக்கரணம், ஜோதிஷம், நிருத்தம், சந்தஸ், சிக்ஷா, கல்பம், சூத்திரம் ஆகியவை வேதாங்கங்கள். அவையின்றி வேதம் நிறைவு கொள்வதில்லை என்று வைசம்பாயன மரபு வகுத்தது. அதை ஏற்பவர்கள் கூட அவ்வாறு வேதங்களை கற்க துணிவதில்லை. அவர்களின் உள்ளத்தில் வேத சொல்லுக்கு
நோயாளியின் சீழ் குறித்து பேசும் ஆயுர்வேத சொல் எப்படி நிகராகும் என்னும் ஐயமே ஆட்டுவிக்கிறது. அந்த உள திரிபை கடக்க வேதத்தை பொருளறிந்து கற்பதும் வேதத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளச் செய்வதுமே ஒரே வழி. காடுகளில் உறைபவர்கள் வேதங்களை வெளியே 3 இயல்புடன் கொந்தளிக்கும் வாழ்க்கையிலிருந்து வேறுபடுத்துகிறார்கள். இங்கு நம் முன்னோர் வாழத் துடித்தனர், வாழ்ந்து கடந்தனர். அவர்களின் விழைவும் கண்டடைதலுமே வேதம். வாழ்வில்லாத வேதம் வெற்று சொல்லாய்வாகவே எஞ்சும் என்றார் தருமன். திரௌபதி மெல்லிய குரலில், இங்கு பெண்களுக்கு வேத கல்வி எப்போதிலிருந்து இருக்கிறது என்றாள். அவள் குரலை கேட்டே நெடுநாட்கள் ஆகின்றன என்று அப்போதுதான் தருமன் உணர்ந்தார். அவளை நோக்கி திரும்பாமல் இருக்க விழிகளை கட்டுப்படுத்தி கொண்டார். பெண்கள் வேதம் மோதி வேள்வி நிகழ்த்தியது தொல்வேத காலத்தின் இயல்பாக வழக்கமாக இருந்தது அரசி. அன்று வேதங்கள் குடிகளில் அன்றாடம் புழங்கின. வேள்விகள் இல்லமுற்றங்களில் நிகழ்த்தப்பட்டன. மூத்தோருடன் பெண்டிரும் ஐந்தரும் அமர்ந்து வேதம் ஓதி அவி அளித்தனர் என்றான் வைரோசனன். முனிவர் கூடிய வேத நிலைகளில் 4 வேதம் பகுக்கப்பட்டது என அறிந்திருப்பீர்கள். அவை முறையாக கற்பிக்கப்படும் பொருட்டு கல்வி சாலைகள் அமைந்தன. அங்கே இளமைந்தர் காமவிலக்கு நோன்பு கொண்டால் ஒழிய கல்வி அமைவதில்லை என்பதனாலும், காடுகளில் பெண்கள் வாழ்வது கடினம் என்பதனாலும் பெண்கள் விலக்கப்பட்டனர். வேத நிலைகளில் நெறிப்படி வேதம் பயின்றவரே வேள்வி இயற்றும் தகுதி கொண்டவர் என்றான போது பெண்கள் வேள்வியில் அமர்வதும் இல்லாமலாயிற்று. ஆயினும் 4 வருணங்களும் தங்களுக்குரிய வேதத்தை இல்லங்களில் மகளிருக்கு கற்பித்து கொண்டுதான் இருந்தனர். அரசியர் வேதம் கற்பதும் வேத சொல்லாய்வு மன்றுகளில் அமர்வதும் இயல்பாகவே இருந்தது. பின்னர் அவர்கள் கிரகிய சூத்திரத்தை மட்டும் கற்றால் போதுமென ஆயிற்று என்றான் வைரோசனன். கதைகளின்படி முதலாசிரியர் யாக்ஞவல்கியரே தன் 2 துணைவியருக்கும் வேதம் கற்பித்து வேள்வி சாலையில் உடனமர்த்தினார் என்கிறார்கள். அவ்வழக்கம் இன்றும் இங்கு தொடர்கிறது. திரௌபதி தலையசைத்துவிட்டு நடந்தாள். அவள் ஏன் அவ்வினாவை கேட்டாள் என்று தருமன் எண்ணிக்கொண்டார். அவளை திரும்பி நோக்க வேண்டும் என்று எழுந்த உள விசையை மீண்டும் வென்றார். அவர்கள் குடில்கள் அமைந்த வளாகத்தை அடைந்ததும் ஒவ்வொருவராக சொல்லின்று விடை கொண்டு பிரிந்தனர். வழக்கம் போல அவர் நிற்பதையே அறியாதவளாக திரௌபதி சென்றாள். அவர் அவளை நோக்க வேண்டுமென இறுதி கணம் வரை எழுந்த துடிப்பை வென்று தன் குடிலை நோக்கி நடந்தார். குடில் முற்றத்தை அடைந்த போது எடை சுமந்தவர் போல கால்கள் தளர்ந்திருந்தன. மிதிலையின் அருகே சாலவனம் என்னும் காட்டில் காத்தியாயன முனிவர் குடில் அமைத்து தங்கியிருந்தார். அவர் மகள் காத்தியாயனிக்கு எளிமையிலேயே வேத சொல்லிலும் மெய்யிலும் ஈடுபாடு எழுந்ததைக் கண்ட தந்தை அவளை தன் மாணவியாக ஏற்று தான் அறிந்த அனைத்தையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்று தேர்ந்த காத்தியாயினி கண்ணி இளமை கொண்ட போது அவளுக்கு அவர் மணமகனை தேடத் தொடங்கினார். அங்கு வந்த முனிவர் ஒருவர், நீர் செய்தது பெரும் பிழை. பெண்களுக்குரியது இல்லம். அவர்களுக்கு இல்ல நெறி சொல்லும் கிரகிய சூத்திரமே போதுமானது. வேதமறிந்த பெண் தன்னை விட கற்றறிந்த ஒருவனிடம் மட்டுமே தன்னை உவந்தளிப்பாள். தன்னை ஆளாத ஆண்மகனை பெண் வெறுப்பாள். ஏனென்றால் அவள் அவனிடம் காண்பது தன் வயிற்றில் பிறக்கப் போகும் மைந்தனை. தன் மைந்தன் தன்னை விட எளியவனாக இருக்க எந்த அன்னையும் ஒப்பமாட்டாள். காத்தியாயனரே, பெண்ணின் உள்ளம் கருப்பையில் உள்ளது என்று சொல்கின்றன நூல்கள். இவளை வெல்பவனை எப்படி நீர் கண்டடைவீர் என்றார். என்ன செய்வேன் என்று காத்தியாயனர் திகைத்தார். அதற்கு ஒரு வழியை அவரே கண்டடைந்தார். மிதிலைக்கு செல்லும் வேத முனிவர்கள் அனைவரையும் தன் இல்லத்திற்கு உணவருந்த அழைத்தார். எவரேனும் ஒருவரை காத்தியாயனியே சுட்டட்டும் என காத்திருந்தார். மிதிலையின் அரசர் ஜனகர் வேதமை காண்பதில் பெருவிழை உள்ள அரச முனிவர் என பெயர் பெற்றிருந்தமையால் மிதிலை நோக்கி அவ்வழியே நாளும் முனிவர்கள் செல்லும் வழக்கம் இருந்தது. வந்து அவள் கையால் உணவுண்டு சென்ற இள வைதிகர்கள் முனிமைந்தர்கள் எவரும் அவள் உள்ளம் கவரவில்லை. ஒரு நாள் அவர் இல்லத்திற்கு வந்த யாக்ஞவல்கியர் அவள் இட்ட மனையில் அமர்ந்து இலையில் காத்தியாயினி பருமாறிய அன்னத்தை கையில் எடுத்ததும் அவள் மெல்லிய குரலில், முனிவரே, நீர் நீர் தூய்மை செய்து கொள்ளவில்லை என்றாள். அவர் விழி தூக்கி நோக்கிவிட்டு உண்ணத் தொடங்கினார். அவள் பிரிதொன்றும் சொல்லாமல் உணவு பரிமாறினாள். யாக்ஞவல்கியர் மாமுனிவர் என்றும் அவரை காத்தியாயனி விரும்பக்கூடும் என்றும் எதிர்பார்த்திருந்த காத்தியாயனர் ஏமாற்றம் கொண்டு விழி திருப்பிக் கொண்டார். ஆனால் மறுநாள் காத்தியாயனி, தந்தையே,
எனக்கு யாக்ஞவல்கியர் முனிவரையே மணமகனாக பாருங்கள் என்றாள். காத்தியாயனர் வியந்து நோக்க, வேதத்தால் தூய்மை செய்யப்பட்டவர்களுக்கு பிரிதொரு தூய்மை தேவையில்லை என்று நேற்று உணர்ந்தேன் என்றாள். அவர் தன் தேவைக்கு மேல் ஒரு பருக்கையும் உண்ணவில்லை, இலையில் ஒரு பருக்கையும் ஏஞ்ச வைக்கவில்லை. ஒவ்வொரு கவளம் சோறும் பிரிதொன்று போலவே இருந்தன. ஒவ்வொரு கையசைவும் வாயசைவும் ஒருமை கொண்டிருந்தன. ஒவ்வொரு துளி உணவிலும் முற்றிலும் சுவை உணரப்பட்டது. உண்பது வேள்வி என நிகழ்வதை கண்டேன். வேள்வியாற்றுதல் என்பதன் உச்சம் செய்வதனைத்தும் வேள்வியாதலே என்றாள். அவர் உணவில் சுவை கொண்டவர், ஊனுணவை விரும்பி உண்பவர் என்று சொல்லப்படுகிறது என்றார் காத்தியாயனர். காத்தியாயினி புன்னகைத்து, நான் அவருக்கு வைத்த ஒரு கூட்டில் உப்பும் புளிப்பும் சேர்க்கவில்லை, வேப்பெண்ணையே கலந்திருந்தேன். பிரிதொன்று இனியது. அவர் முகத்தில் இரண்டுக்கும் வேறுபாடே தெரியவில்லை. இரண்டிலும் சுவையறிந்தவர் பிரம்மத்தையே உண்கிறார் என்றாள். யாக்ஞவல்கியரை சென்று கண்டு தன் மகளின் விளைவை உணர்த்தினார் காத்தியாயனர். தகுதியான பெண்ணின் விளைவை மறுக்கலாகாது. அவள் வயிற்றில் காத்திருப்பவர்களின் தீச்சொல்லுக்கு இடமாகும் என்றார் யாக்ஞவல்கியர். அனர் சான்றாக்கி அவர் காத்தியாயனியை மணந்தார். அவர்களுக்கு காத்தியாயனர், சந்திரகாந்தர், மகாமேதர், விஜயர் என்னும் 4 மைந்தர்கள் பிறந்தனர். பின்னாளில் வேதம் முற்றுணர்ந்த முனிவர்கள் என அவர்கள் புகழ் பெற்றனர். யாக்ஞவல்கியருடன் காத்தியாயனி பிரகதாரண்யகத்தின் குடிலில் வாழ்ந்தாள். நாள்தோறும் பெருகி கொண்டிருந்த குருநிலையின் செல்வமும் மாணவர்களும் அவளால் ஆளப்பட்டன. ஆசிரியர் துணைவியை இறைவடிவம் என மாணவர்கள் வணங்கினர். அவள் அவருக்கு மந்தனத்தில் காதலியாகவும், அவைகளில் அறத்துணைவியாகவும், இடர்களில் அமைச்சராகவும், நோயில் அன்னையாகவும் திகழ்ந்தாள். ஆடுகளத் தோழனாகவும், ஆளும் கணவனாகவும், மைந்தருக்கு தந்தையாகவும் அவர் அவளுடன் இருந்தார். ஆனால் அவளிடம் அவர் ஒரு நாளும் வேதமைமையை பேசவில்லை. வேள்வி அவைகளுக்கு அவளை கைத்துணைக்கு என கூட அழைத்து செல்லவில்லை. அது கண்மறைத்த காதலால் என முதலில் அவள் எண்ணினாள். பின்னர் அன்னை என்றே அவளை காட்டிய குழவியராள் என நம்பினாள். பின்னர் உணர்ந்தாள் அவருக்கு அவள் ஒரு ஆத்மா என தெரியவில்லை என. ஒரு முறை கூட அவள் தன் விளைவை அவரிடம் சொல்லவில்லை. மைந்தரும் வேதம் கற்க சென்றபோது அவள் தனிமை கொண்டாள். அவர்களும் தந்தையின் விழிகளையும் அசைவுகளையும் பெற்றபோது முற்றிலும் தனித்தாள். கொல்லையில் பசுக்களிடமும் வந்தவரும் பறவைகளிடமும் மட்டும் பேசலானாள். சொல்லெடுக்காதவர்களின் விழிகளில் தெரியும் ஒளி அவளிடமும் தோன்றியது. சொல் எறிந்த உடல் உருகி எலும்புரு ஆகியது. கன்னங்கள் குழிந்தன. தோல் சுருங்கி பூசணம் படிந்தது. அவள் தேம்பல் நோய் கொண்டிருக்கிறாள் என்றனர் மருத்துவர். எந்த மருந்தும் அவளை நலம் பெறச் செய்யவில்லை. யாக்ஞவல்கியர் அவளிடம் அன்புடன் இருந்தார். அவள் நோய் நீங்கும் பொருட்டு புதிய மருத்துவர்களை நாளும் கொணர்ந்தார். அவள் உணவுகளை தானே தெரிவு செய்தார். அவளுடன் இருக்க எப்போதும் ஏவல் பெண்டுகளை அமர்த்தியிருந்தார். ஆனால் அவளை அவர் அணுகி எறியவே இல்லை. கனியும் தோறும் மகிழ்வதும் உறவுகளில் நிகழ்வதுண்டு. அது கனிபவர் அவ்வாறு தன்னை உணர்கையில் நிகழ்வது. சொல்வளர்காடு 30வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.